மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்கிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நீண்டகாலம் பணி செய்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், குளறுபடி உருவாக்கும் THR திட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரண்டாவது நாளாக மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தின் போது சித்தர்காடு அங்கன்வாடியில் பணியாற்றி வரும் கிரிஜா என்பவர் மயங்கி விழுந்தார். அவரை சக பணியாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு பெரியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.